ஆதியாகமும் முக்கியம். ஏன் ஆதியாகமும் முக்கியம் அப்படின்றதுக்கு 9 காரணங்கள் இருக்கு. நான் 1 by 1 சொல்றேன் பாருங்க. உலகத்தின் துவக்கத்தை குறிக்கும் புஸ்தகம் ஆதியாகமும். 2வது, உலகத்தை படைத்தவர் யார் என்பதை கூறும் புஸ்தகம். 3வது, படைத்தவர் யார், கிரியேட் பண்ணது யாரு, ஆதாம் ஏவாளை கிரியேட் பண்ணது யார் என்பதை விளக்கி கூறும் புஸ்தகம். 4வது, இயற்கை எப்படி உருவானது, தானா வந்துருச்சா இல்லை மலையிலேருந்து வந்துருச்சா அப்படின்றத, இல்லை இயற்கை எப்படி உருவானது என்பதை கூறும் புஸ்தகம். அடுத்தது 5வது சொல்லப்போ மனிதன் எப்படி உருவானான். மனிதன் குரங்கிலிருந்து வருதல மனிதனை கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கினார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது உயிரினங்கள் எப்படி உருவானுச்சு, உயிரினங்கள் எப்படி உருவானுச்சு, ஆடு மாடு கோழி இதெல்லாம் எப்படி உருவானுச்சு என்பதை விளக்கி கூறும் புஸ்தகம் ஆதியாகமம். மனிதனுடைய வம்சம் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் இப்படி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் எப்படி உருவானுச்சுன்னு விளக்கி கூறும் புஸ்தகம். அடுத்தது மனிதனுடைய நாகரீகம், மனுஷன் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சான், பெரிய கோபுரத்தை கட்டினான், பாபேல் என்கிற கோபத்தை கட்டினான், நாகரீகம் எப்படி உருவானுச்சின்னு சொல்லி கூறுற புஸ்தகம். அடுத்தது மனிதன் என்னென்ன பெயர்கள் இட்டான், விலங்குகளுக்கு என்னென்ன பெயர்களை இட்டான் என்பதை விளக்கி கூறும் புஸ்தகம் ஆதியாகமம். அடுத்தது 10வது சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் ஆதாரம் ஆதியாகமம் புஸ்தகம். நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரமான புஸ்தகம் எதுனா ஆதியாகமம். அப்போ ஆதியாகமம் புஸ்தகம் ஈஸியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் வரும், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அதையெல்லாம் நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஆதியாகமும் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அப்போ ஆதியாகம் ஏன் முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். 2வது, ஆதியாகமும் புஸ்தகம் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மனிதனுடைய புத்திக்கு எதெல்லாம் எட்டுனுச்சோ அதெல்லாம் அவன் பிரம்மாண்டமாக்கியிருப்பான். மனிதனுடைய புத்திக்கு எதெல்லாம் எட்டுச்சோ அதெல்லாம் அவன் பிரம்மாண்டமாக ஆக்கியிருப்பான். படைத்தவர் யாருன்னே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தை படைத்தவர் யாருன்னே தெரியாத போயிருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் இல்லை அப்படின்னா மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லி இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உறுதிப்படுத்த முடியாது. மனிதனை கடவுள் மண்ணினால சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் இல்லை. ஆதியாகமம் புஸ்தகம் இல்லைன்னா இவ்வளோ கேள்விகள் வந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும் மனுஷனை எப்படி உருவாக்குனார் அப்படின்னு சொல்லி. ஒரு இந்துக்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியாது. அவன் சொல்லுவான், நான் தொடையிலேருந்து வந்தேன், நெத்தியிலேருந்து வந்தேன், கையிலேருந்து வந்தேன், இடதுகிலேருந்து வந்தேன்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்களும் நானும் தேவனுடைய ரூபத்தின்படி மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அடுத்தது பாருங்க, 10 காரணங்கள். ஆதியாகமத்தை படிக்கணும் அப்படின்னா 10 காரணங்கள் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன் ஆதியாகமம் புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னா 10 காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம், வேதாகமத்தின் வரலாறு என்னன்னு தெரியுது. ஆதியாகமத்தை படிப்பதற்கான காரணம் என்ன? முதலாவது காரணம், வேதாகமத்தின் வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதிட்டீங்களா? வேதாகமத்தின் வரலாறு. அடுத்தது வேதாகமத்தின் புவியியல் கோட்பாடுகள். வேதாகமத்தின் புவியியல் கோட்பாடுகள். அடுத்தது உலகத்தின் வரலாறு. உலகம் எவ்வளோ பெரிய உலகமாக, கிட்டத்தட்ட 8 மில்லியன் கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறு. அடுத்தது 4வது, அறிவியல் எப்படி உருவானது, கண்டுபிடிப்புகள். 4வது, அறிவியல், வானமும் பூமி எப்படி உருவான்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உலகத்தின் வரலாறு.
4வது அறிவியல், 5வது தத்துவம். தத்துவம் இன்றைக்கு பேசுகிற அநேகர் இருக்காங்க. தத்துவம் எப்படி உருவாடுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இலக்கிய நடைமுறைகள். யோபுல பார்த்தீங்கன்னா இலக்கிய நடைமுறையோட பேசுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது அரசியல். என்னென்ன அரசியல் நடந்தது? அரசியல், தாவீது ராஜா ஆளுகை செஞ்சுருக்கிறாரு. வேதத்தில் உள்ள அநேக ராஜாக்கள் ஆளுகை செஞ்சுருக்கிறாங்க. சமயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. சமயம் சார்ந்த பிரச்சனைகள். இஸ்ரவேல் சமயம் என்ன செய்வாங்க, இஸ்ரவேல் மார்க்கத்தார் எதை செய்வாங்க, எதை செய்யக்கூடாது அப்படின்றது சமயம் சார்ந்த காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய செய்திகள் நிறைந்த புத்தகம். ஆவிக்குரிய செய்திகள். அப்போ இது எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறதுனால தான் ஆதியாகமம் புஸ்தகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகத்தை விட்டுட்டு நம்ம எதையுமே கன்க்ளூஷன் பண்ண முடியாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்றது நமக்கு தெரியலை அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு வருகிறார் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. தலையே தெரியலைன்னா வாழ் தெரியுமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது ஆதியாகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் புஸ்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னா மோசஸ். ஆதியாகமம் புஸ்தகத்தை எழுதினது மோசே எழுதியிருக்கிறார். இது எப்போ எழுதப்பட்டதுன்னா 1450 கிமு 1450 1410 இந்த பீரியடில் தான் எழுதப்பட்டது. 1450 1410 இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் 1410 கிறிஸ்துவுக்கு முன். அப்போ நம்ம ரிவர்ஸில் தான் வரும். அப்போ தான் எழுதப்பட்டது. இப்போ இந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? ஆதியாகமம் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 50 அதிகாரம் இருக்குது. 50 அதிகாரம் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 50 அதிகாரம். 50 ஆதியாகமத்தில் 50 அதிகாரம் இருக்குது. வசனம் 1533 வசனம் இருக்குது. 1553 1533 வசனம் ஆதியாகமத்தில் இருக்குது. எத்தனை வார்த்தை இருக்குது அப்படின்னா 37,267 வார்த்தைகள் இருக்குது. 37,267 வார்த்தைகள் இருக்குது. எத்தனை கேள்விகள் இருக்குன்னா 148 கேள்விகள் இருக்குது ஆதியாகமத்தில். 148 கேள்விகள். 56 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 56 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 106 கட்டளைகள் இருக்குது. 106 கட்டளைகள் இருக்குது. 71 வாக்குத்தத்தம் இருக்குது. 71 வாக்குத்தத்தம் இருக்குது. 71 வாக்குத்தத்தம் இருக்குது. 326 முன் அறிவிப்புகள். நடக்க போகிற காரியங்களை 326 நடக்க போகிற காரியங்களை குறித்து அறிவிப்பு இருக்குது. 326. தொண்ணூற்றி 95 ஆவிக்குரிய செய்திகள் இருக்கு. 95 ஆவிக்குரிய செய்திகள் ஆதியாகமத்தில் இருக்கு. எழுதிட்டிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? 50 அதிகாரம், 1533 வசனம், 37,267 வார்த்தைகள் இருக்குது. 148 கேள்விகள் இருக்குது. 56 தீர்க்க தரிசனம் இருக்குது. 106 கட்டளைகள் இருக்குது. 71 வாக்குத்தத்தம் இருக்குது. 326 முன் அறிவுகள் இருக்குது. 95 தேவ செய்தி ஆதியாகமத்தில் இருக்குது. இன்னும் ஆதியாகமத்தை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, வேதத்தில் முதலாவது புஸ்தகம்
ஆதியாகமம். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களே? எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போது ஆதியிலே ஆரம்பிக்கிறார். அப்போ வேதத்தில் எபிரேய பதத்தில் இந்த ஆதியாகமத்துக்கு என்ன பேர்னா ரேவித் அப்படின்ட்டு பேர். எபிரேய பதத்தில் ஆதியாகமத்துக்கு என்ன பேருன்னா ரேவித் அப்படின்னு அர்த்தம். ரேவித் அப்படின்னா ஆதியிலே அப்படின்னு அர்த்தம். ரேவித். எழுதிட்டீங்களா? ரேவித் அப்படின்னா ஆதியிலே அப்படின்ற அர்த்தம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் 4100 வருஷத்துடைய சம்பவம் இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து யாத்திரையாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை வருட சம்பவம் இருக்குன்னா 4100 வருட சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஆதியாகமத்தில் மட்டும் 2268 வருடத்துக்கான சம்பவம் ஆதியாகமத்தில் மட்டுமே இருக்குது. ஆதியாகமும் 1 முதல் 11 அதிகாரம் வரைக்கும் 2000 வருஷத்தான நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரம் எத்தனை வருஷம் நிகழ்ச்சிகள்? 2000 வருஷ நிகழ்ச்சிகளை தொகுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெசபடோமியா என்கிற பகுதியில் நடந்திருக்குது. மெசபடோமியா என்கிற பகுதியில் நடந்த காரியங்களாக இருக்குது. அப்போ ஆதியாகமத்தை சொல்லுங்க. ஆமாம், மோசேவை ஆண்டவர் 3 டைம் மலைக்கு அழைச்சார் இல்லைங்களா? ஒவ்வொரு டைமும் மோசேவை அழைக்கும் போது நம்ம யாத்திரையாகமோ என்னாகமோ லேவியராகமோ உபாகலாம் மோசே நாட்களில் நடந்தது. அவர் நாட்களில் நடந்ததை மோசே எழுதுறாரு. ஆனால் ஆதியாகமத்தை எப்படி உருவானுச்சுன்னு ஆண்டவரே மோசே கிட்ட சொல்லி எழுத சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லி எழுத சொல்லியிருக்கிறார். நம்ம யோசிப்போம் இந்த பேரெல்லாம் எதுக்கு? எது? மோசே தான் எழுதியிருக்கிறார். பைபிளில் சொல்லப்படலை. அப்போ மோசேவுக்கு ஏன் ஆண்டவர் எழுத சொன்னார் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது மோசே கல்வியில் தேறினவனாக இருந்தான். எகிப்தின் சகல ஞானத்தையும் உடையவனாக இருக்கிறான்னு சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் மோசே கிட்ட ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா மோசே தான் அன்றைக்கு ஞானம் உள்ள மனுஷனாக இருந்திருக்கான். அப்போ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா உலகத்தின் படைப்பு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சாதான் உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ மோசே 3 டைம் மலைக்கு போகிறாரு. ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் இந்த படைப்பின் காரியத்தை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி மோசேவுள்ள மைண்டில் பதிஞ்சதை மோசே வந்து வனாந்தரத்தில் மக்களோடு சேர்ந்து எழுதியிருப்பார். அப்போ எவ்வளோ கருத்தாக ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லியிருப்பார். அதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி எழுதியிருப்பார். இதை எழுது அப்படின்னு சொல்லி எழுதுனால்தான் எந்த பேருமே விடுபட்டு போகல. அதாவது நம்மளாவது ஒரு 10 பேர் 20 பேர் ஞாபகம் வச்சுருப்போம். ஆதியாகமத்தில் பேரே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வரும். எந்த பேரும் விடுபடலை. அப்போ மோசே எவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதுக்காக கொடுத்துருக்கிறாருன்னா இதையெல்லாம் நீ தான் எழுதணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிறார். இன்னும் நம்ம பைபிளுக்குள்ளவே போகலை. இதுக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்கு. அடுத்தது எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் வரைக்கும் 193 வருடங்களில் சம்பவம் நடந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரைக்கும் 193 வருட சம்பவங்கள் கானான் தேசத்தில் நடைபெற்றதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 193 வருஷத்தில் சம்பவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்தது ஆதியாகமும் 37 50 வரைக்கும் 93 வருட சம்பவங்கள் எகிப்தில் நடந்ததை குறிக்கிறது. எகிப்திலே நடந்த சம்பவத்தை 93 வருஷம் நடந்த சம்பவத்தை முன்குறிக்குது. இப்போ ஆதியாகமத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். 1 11 வரைக்கும் முதல் பிரிவு எழுதிக்கிங்க. 1 11 வரைக்கும் முதல் பிரிவு, 12 50 வரைக்கும் ரெண்டாவது பிரிவு. முதல் பிரிவு 1 11 வரைக்கும். இது எத்தனை வருஷம் அப்படின்னா 2000 வருஷம். அது கீழே கோடு போட்டு எழுதிக்கிங்க. 1 11 வரைக்கும் 2000 வருஷத்துக்கான நிகழ்வுகள் எல்லாம் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2ஆம் பகுதி 12ஆம் அதிகாரத்திலேருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 300 வருஷம். 286 வருஷம். ஆனால் நீங்கள் 300ன்னு எழுதிட்டிங்கன்னா ஞாபகத்துக்கு வைக்கும். 300 வருஷம் நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது ஆதியாகமத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். 2 பிரிவாக பிரித்தோம் அப்படின்னா முதல் காரியம் ஆதியாகம் 1 11 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய படைப்பு. 2வது வீழ்ச்சி, பாவத்தினால் வந்த வீழ்ச்சி. பாவத்தினால் வந்த வீழ்ச்சி. 3வது ஜலப்பிரளயம். 4வது தேசம் பிரிக்கப்படுதல். 11ஆம் அதிகாரத்தில் தேசங்கள் ஆண்டவர் மொழிகளை தாறுமாறாக்குறாரு. தேசங்கள் 2ஆக பிரிக்கப்படுது. 2வது பகுதியில் 4 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. யாருன்னா ஆபிரகாம். 12 50 வரைக்கும் யாராவது முக்கியமான நபர்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இந்த 4 நபர்கள் தான் முக்கியமான நபர்களாக இருக்காங்க. 1 11 வரைக்கும் முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்குது. 12 50 வரைக்கும் முக்கியமான நபர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அப்போ ஆதியாகமத்தில் நம்ம தெரிந்து கொள்ள காரியம் இன்னும் அநேகம். இது இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம இன்னும் சாப்டருக்குள்ளே போகல. இன்ட்ரடக்ஷன் மட்டும் இவ்வளோ இருக்குது. அப்போ ஆதியாகமத்தை உட்காந்து நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கணும். இப்போ 2000 வருஷ சம்பவம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகம் 1 11 வரை இருக்குது. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்து மரிச்சிட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு. 2025 வருஷம் ஆச்சு. இதுவரை நடந்த எல்லா சம்பவத்தையும் நம்மளால் நோட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் மோசேவுக்கு ஆண்டவர் 2000 வருஷம் நடந்த நிகழ்ச்சியை மோசேக்கிட்ட சொல்லி எழுத வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்தை மோசேவாக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா வேதத்துக்கு முக்கியத்துவம், அது ஆதியாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஆதியாகமம் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீழ்ச்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நோவா நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆதியாகமத்தை படிக்கலை அப்படின்னா நோவா நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? மனிதர்கள் பாவத்தினால் செத்து போனாங்க. திரும்ப அதே காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மொழிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லா மொழிகளும் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. ஆண்டவர் துதிப்பதற்காக அந்நிய பாஷைன்ற மொழியை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தார். இன்றைக்கு எல்லா ஜனங்களும் பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஆதியாகமத்தை படிக்காத மற்ற புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா நூடுல்ஸை போட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கும். எதுலேயுமே தெளிவு இருக்காது. அதனால் இந்த நாள்லேருந்து நீங்கள் ஆதியாகமத்தை படிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. அதை நீங்கள் படிக்கும்போது அநேக கேள்விகள் வரும். கேள்வியை நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் அதற்கான பதிலை பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஆதியாகமத்தோட இன்ட்ரடக்ஷன். ஏன் ஆதியாகமம் முக்கியம், ஆதியாகமம் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்.